மறுபடியும் கோடம்பாக்கத்துல என்ட்ரி கொடுக்கறாங்க தலைவா ராகினி. ஏஎல் விஜய் இயக்கத்துல விஜய் நடிச்ச படம் தலைவா. இந்த படத்துல அமலா பால் முக்கிய நாயகியா நடிக்க 2வது நாயகியா மும்பை நடிகை ராகினி நந்தவானி நடிச்சிருந்தாங்க. விஜய ஒரு தலையா காதலிக்கும் கதாபாத்திரத்துல நடிச்ச ராகினி ஒரு காட்சியில அவரோட உயிரையே காப்பாத்துவாங்க. அதனால தியேட்டர்கள்ல விஜய் ரசிகர்கள் கிட்ட இருந்து பெரிய அளவுல கைத்தட்டல் வாங்கினாங்க ராகினி. அதோடு நல்ல கியூட்டான நடிகையா இருந்த ராகினிய அடுத்த காஜல் அகர்வால்னு சிலர் கருத்து தெரிவிச்சாங்க. இருந்த போதும் அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்துல இருக்க சில டைரக்டர்களை சந்திச்சு சான்ஸ் கேட்ட ராகினிக்கு உடனடியா எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதனால கைவசம் இருந்த ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறதுக்காக மும்பைக்கு திரும்பி போயிட்டாங்க. இந்த நிலையில இப்போ மலையாளத்துல மோகன்லால் நடிக்கும் பெருச்சாழின்ற படத்துல நாயகியா நடிக்கிறாங்களாம் ராகினி நந்தவானி. பிரசன்னா நடிச்ச அச்சமுண்டு அச்சமுண்டு படத்தை இயக்குன அருண் வைத்தியநாதன் இயக்கும் இந்த படத்துல ராகினிக்கு அவங்களோட வயதை மீறிய கனமான கேரக்டரா. அதனால இந்த படம் மூலயமா மலையாளத்துல ஆழ காலூன்றி விடலான்ற முடிவுல இருக்கும் அவங்க மறுபடியும் கோடம்பாக்கத்துல என்ட்ரி கொடுக்க போறாங்களாம். குறிப்பா தமிழ்ல முதல் படமே விஜயோடன்றதுனால அவங்களோட மொத்தம் அவருக்கு இணையான முன்னணி கதாநாயகர்களோட தான் பிரவேசிக்க வேண்டும்னு ஆசைப்படும் ராகினி அதிவிரைவில் கோலிவுட்டுக்கு அதிரடி விசிட் அடிக்க போறாங்களாம்.